ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை தக்காளி சட்னி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் எப்பயுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது நிலக்கடலை தக்காளி சட்னி. நிலக்கடலை தக்காளி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 50 கிராம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை, 2 தக்காளி கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். இதை வச்சு எப்படி நிலக்கடலை தக்காளி சட்னி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ நடுக்கில் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்குங்க. ஃபுல்லாக நல்லா வதக்கியாச்சு. பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக பொரிஞ்சு வருதுன்னு. இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் நாங்கள் தேங்காய் போடாமல் செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக வதங்கிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நிலக்கடலை தக்காளி சட்னி, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை 3மே தாளிச்சு கொட்டியாச்சு. சரிங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் எழுந்துருங்க. தேங்க்யூ.